டைம் வேஸ்ட் பண்ணோன்னா உள்ளே போயிடுறேன். ஏன்னா நான் வெளியே நின்று எண்டிங் பேச முடியாது. சாரி, இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் கதையை வெளியே நின்று சொல்ல முடியாது. உள்ளே போயிட்டு கொடுக்குறேன். உள்ளே வந்தோடனே சவுண்ட் கேட்குது. யாரா இருக்கீங்களா? காண்டம் என்னென்னமோ கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் ரொம்ப நாளாகவே வராமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே நான் ரொம்ப பயந்த வீடுனா அது இந்த வீடு தான். திருப்பி நான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு யோசிச்சு கூட பார்க்கல கைஸ், சீரியஸாக சொல்கிறேன். நான் வரவே கூடாதுன்ற இந்த வீடு இது. போன வீடியோ பார்த்துருப்பீங்களே, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். பட் இந்த இடத்துலையே இருக்கிறதுலே ஒரு டேஞ்சரான வீடுனா அது இந்த வீடு தான். இதோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். அடைச்சி கர்மம் முடிச்சாங்களா? எங்கே போனாலும் பேயை பார்க்குறேனோ இல்லையா, நான் இதை பார்க்குறேன். நான் கேஸ் நான் போன டைம் வரும்போது கூட எனக்கு இவ்வளோலாம் பார்க்கல. பட் வேறு லெவலில் யூஸ் பண்ணுறாங்க இந்த வீட்டை. தொடச்சி கூட்டி சுத்தமாக வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? கண்ணாடி. யாராவது இருக்கீங்களா? ஆளுங்க யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. கைஸ், மொத்தம் 2 ஃப்ளோர் இந்த வீடு. யாரா இருக்கீங்களா? பேச வார்த்தையே வர மாட்டேங்குது. சீரியஸாக
நான் ரொம்ப ரொம்ப பயந்த வீடுனா அது இந்த வீடு தான் கைஸ். ஃபேண்ட்டு, லெக்கின்ஸு, யாரு ஏதோ விழுந்த மாதிரி சவுண்ட் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. யாரா இருக்கீங்களா? பாத்ரூம் இது. பாத்ரூமை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணார். வண்டி 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 அடச்சி. கபோர்டெலாம் பார்த்தீங்களா? செம்ம காஸ்ட்லியான கபோர்டு இதெல்லாம். அதே வுட்டுலேயே செஞ்சுருக்காங்க. கபோர்டை கூட எடுத்துகிட்டு போக மாட்டிருக்காங்க. ஓகே கைஸ், நான் கேமரா இங்கே ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எங்கே செட் பண்ணலாம்? இதை காட்டவே இல்லை. யாரு யாரா இருக்கீங்களா? எலிகிளி இருந்துடக்கூடாது சாமி. ஓகே கைஸ், நான் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். ஓகே கைஸ், உள்ளே வந்தோடனே நான் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ சொல்லிடுறேன். ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையிலே இந்த இடத்துக்கு நான் வந்துடக்கூடாதுன்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் திருப்பி நான் வந்து சேர்ந்துருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இடம் தான். நிறைய தடவை நான் தூக்கத்தில், நான் கனவுலலாம் இந்த வீடு அடிக்கடி என்னை வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடு தான் இது. பட் அந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தான் இந்த வீடு பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு. அந்தளவு அப்போ நான் எடுக்கும் போதே எனக்கு அந்தளவுக்கு ஒரு கேமராவோ, ஒரு குவாலிட்டியான கேமராவோ, லைட்டோ கேட்டோ எதுவுமே கிடையாது. அப்போவே இந்த வீட்டை காட்டியிருந்தேன். பட் இந்த வீட்டை உங்களுக்கு திருப்பி இதை காட்டுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். திருப்பி ஏன் இந்த வீட்டை எடுக்க வந்த மெயின் ரீசன் என்னென்னா, அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து தான் இந்த கதையை சொல்லியிருந்தான். ஏன்னா என்னென்னு சொல்லியிருந்தான்னா, ரோட்டு சைடில் அதிகமாக இந்த வீட்டோட ரோடு இருக்குல்ல, அதாவது மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டில் இந்த வீட்டில் இருக்க ஆத்மா வந்துட்டு அந்த ரோட்டில் நிற்கிறதாகவும், இந்த சைடில் எந்த வண்டி அடிக்கடி போனாலும் நைட்டு மேலே தான் வந்துட்டு ஆஃப் ஆகுமா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுமா. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு எய்த்தாப்பில் உருவம் நிற்குமா. அதாவது ரோட்டுக்கிட்ட வரும்போதே இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ரோட்டுக்கு நேராக வருவாங்க. வரும்போது இந்த வீட்டுக்கிட்ட உருவம் நிற்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் அந்த ஸ்டோரியை சொன்னான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர், இந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒருத்தவர், அவர் தான் இந்த வீட்டோட ஸ்டோரியை கிளியராகவே என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், சரி இப்படி ஒரு வீடை ஒரு மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு யோசித்தேன். யோசித்தாலும் கூட இந்த வீட்டுக்கு திருப்பி வந்துடக்கூடாதுன்னு நிறைய தடவை யோசித்தேன். ஏன்னா எனக்கு கனவுல வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஒரு வீடுனா அதுதான். இந்த வீடு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே அஃபெக்ட் ஆனேன். லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏகப்பட்டது போயிடுச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டுலாம் வந்தேன். அந்தளவுக்கு ஒரு பயமான வீடு தான். இந்த வீட்டோட ஸ்டோரியை பற்றி கேட்கணும், ரொம்ப பேசிட்டேன். இந்த வீட்டோட ஸ்டோரியை பற்றி கேட்டிங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் இங்கே இருந்தாராம். அவங்களுக்கு வெறும் 24 வயசு தான் ஆகுதான். சாகக்கூடிய வயசே இல்லையா, வாழ்க்கையில் எதுவுமே என்ஜாய் பண்ணலையா. அவர் வந்து கேன்சர் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் நிறையவே அமர்ச்சி நடந்திருக்கு. அதாவது அவர் இறந்து போன வீடு எதுனா மாடியில் சொல்கிறாங்க. மாடியில் ரைட் சைடில் இருக்கிற வீட்டில் தான் சொல்கிறாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எந்த வீடுன்னு. ரைட் சைடில் இருக்கிற வீட்டில் தான் சொல்கிறாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் ரொம்ப அமர்சியமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
ஏன்னா அவருக்கு அது சாவக்கூடிய வயசே கிடையாது. அதனால இந்த 4 வீட்லேயுமே ரொம்பவே அவர் வந்து அவரோட ஆத்மா நிறைய வேலை காட்டியிருக்கு. அவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. இந்த வீட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பட் முடியவே இல்லை கடைசி வரையும். அந்த ஆத்மா ரொம்பவே தொல்லை பண்ணியிருக்கு. ஏன்னா 4 வீட்டில் 2 வீட்டில் குழந்தைங்க இருந்திருக்கு. அதனால ரொம்பவே அவங்க பயந்துருக்காங்க. அதனால அவங்க 2 பேர் ஃபஸ்ட்டே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு வயசானவங்க இந்த இடத்துல குடியிருந்தாங்க. அந்த வயசானோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டார் அந்த வீட்டிலேயே. அதுவும் வந்துட்டு அந்த பேயால் தான் இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அதாவது அதை அஃபெக்ட் பண்ணி அதுக்கு அந்த வயசானவருக்கு ரொம்பவே கண்ணில் தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பையன் வரான், அந்த பையன் போகிறான்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃப்ட்ட. பட் அவங்க ஒய்ஃப் அதை கண்டுக்கல. கடைசியில் அவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அப்பார்ட்மெண்ட் கிடையாது, வீடு தான், அப்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டேன். மொத்தமாகவே காலி பண்ணி போயிட்டாங்க. இந்த இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கிறதே எனக்கு செம ப்ரெஷராக இருக்குது. எப்படா இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போவேன்னு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வீடு தான் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு பாருங்கள். ஏன்னா போன தடவை நான் வந்த போதே எனக்கு நிறைய சவுண்ட்ஸ் கேட்டுச்சு இந்த வீட்டில். அதனால் தயவுசெய்து ஹெட்செட் போட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல அவங்களுக்கு ஏறி காட்டுறேன். மேக்ஸிமம் இங்கே லெக்கின்ஸ் அதிகமாக கிடக்குது. ஏகப்பட்ட லெக்கின்ஸா ஃபேண்ட் இருக்குல்ல, அந்த ஃபேண்ட் அதிகமாக கிடக்குது. சரி, அக்கா போர் பண்ணுறாங்க. ஆனால் அக்கா போர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபேண்ட்டு, இங்கே ஒரு ஃபேண்ட்டு. சின்ன பிள்ளையோடது மாதிரி இருக்குது பாருங்களேன் சைஸு. தெரியுங்களா? கால் சைஸ் ஏதோ சின்ன அதாவது சின்ன பிள்ளையோடது மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை, ஒரு 18-19 வயசு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் காய்ஸ் இந்த மாதிரி ரேப்புலாம் அதிகமாக நடக்கும். பாவம். எல்லாருமே சேஃப்டியாக இருந்துக்கோங்க. லேடிஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே லேடிஸ் நான் சொல்கிறேன்னா நிறைய மிருகங்க இருக்காங்க, மிருகத்தாவளிங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன வேணால் பண்ணுவாங்க. நீங்கள் சேஃப்டியாக இருங்க. எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கொடூரமே இல்லாமல் சின்ன பிள்ளைய கூட இந்த மாதிரி பண்ணிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வந்தானா ஒரே சொரு வத்துன்னு சாவட்டுன்றேன். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். இது நான் சொல்கிற சரியாக தப்பான்னு எனக்கு தெரில காய்ஸ். பட் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது, அதான் சொல்கிறேன். ஒரே சொருங்க. உங்களோட தற்காப்புக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அதுங்களாம் மனுஷனே கிடையாது, மிருகத்தாவளிங்க அவங்கெல்லாம். ஓகே காய்ஸ், பேக் டு டாபிக். யாராக இருக்கீங்களா? ஆம்பளையை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில். ஏன்னா எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு காய்ஸ். ஐயோ, நான் வேறு கண்டட்டே மாற்றி பேசிகிட்டு இருக்கேனே. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஆம்பளையே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பஸ்ஸில் நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் என் தொடையில் கையை வச்சு தடவுறான் அவன் பாட்டுக்கு. அதுவும் வயசானவன், அவன் ஓரளவுக்கு வயசானவன். பஸ்ஸுன்னு கூட பார்க்கல, பட்டுன்னு அரைஞ்சிட்டேன். கண்ணத்திலே பொழிச்சுன்னு ஒன்று வச்சேன். நானும் 3 தடவை தள்ளி விட்டேன் கையை. 3 தடவையும் அந்த ஆள் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அடிச்சிட்டேன் டக்குன்னு. காற்று ஜில்லுன்னு அடிக்குது, தெரியுதுங்களா ஆடுறது. கரெக்டாக இந்த ரூமுக்கு வந்தோன்னே ஆடுது காய்ஸ். உங்களை போன தடவை வந்த போதே நான் இங்கே பார்த்தேன். உங்களை போன தடவை வந்த போதே நான் இங்கே பார்த்தேன். இங்கே சவுண்டு விட்டு இங்கே சவுண்டு கேட்குது. கரெக்டாக நான் கேட்டோன்னே வந்துச்சு. ஆனால் நீங்கள் கைஸ் பள்ளி
தெரியுதா? அண்ணா நீங்கள் இங்கே இருக்கீங்களாண்ணா? அண்ணா நான் போன தடவை இங்கே உங்களை வந்து பார்த்தேன். நான் திருப்பி உங்களை தேடி தான் வந்திருக்கேன். நீங்கள் பயப்பட வேணாண்ணா என்னை பார்த்து. சவுண்டு கேட்டுச்சு கைஸ், தெளிவாக கேட்டுச்சு எனக்கு. இப்போ யாரு? அண்ணா இப்போ கத்துனது நீங்களா? கைஸ் திறக்க முடியாத. கைஸ் உள்ள சவுண்டு கேட்குது. ஒருவேளை எலி இருக்குமா? யாரு? சாமி ரூம் மாதிரி இருக்கு பார்க்க. அதுக்குன்னு இவ்வளோ வச்சுருப்பாங்களா? இவ்வளோ குங்குமம், தாலி கயிறு, நிஜம் பாக்கு. இது என்னது? இது அர்த்தம் இல்லாத. யாரா இருக்கீங்களா? அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? கைஸ் இந்த வீடு தான் அவர் வீடுன்னு நீங்கள் சொன்னாங்க. பட் மேலே ஏறணுன்னா ரைட் சைடு தான் சொன்னாங்க. இதுதான் ரைட் சைடு வீடு. யாரு? கைஸ் பர்த்டே செலிப்ரேஷனோட அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? அதில் இங்கே பாருங்க. ஐயோ கொடூரமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஜே என்னது இது? யானை பொம்மை மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளையோடது. சின்ன பிள்ளைங்க தலையில் மாட்டோம்ல, அதுதான். ஹலோ, நான் உங்களை தேடி தான் இங்கே வந்திருக்கேன். முடிஞ்சால் என் முன்னாடி வாங்க. என் கண்ணாடி இருக்குது, நான் அதுலேயும் கேட்டு பார்க்குறேன்.
இந்த லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் தெரியும். அண்ணா, நான் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கீங்களா? கைஸ் சவுண்டு கேட்குது கைஸ், தெளிவாக கேட்குது. ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்கள் இருந்தீங்கன்னா என் பக்கத்தில் வர முடியுமா? சிவன் தான் இருக்காரு. இப்போ இந்த சவுண்ட் கொடுத்தது நீங்களா? கைஸ் கொஞ்ச நேரத்தில் அல்ல இல்லை. யாராச்சும் இருக்கீங்களா? லேடிஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே என்ன பின்னாடி நடக்குது. இதில் கலராக வேறு யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க. இங்கே பாருங்க, ஏகப்பட்டது சொல்ல முடியாது கைஸ். டக்குன்னு நம்ம வர நேரத்தில் கூட யாராச்சும் இருக்கலாம். இங்கே பாருங்கள், டவுசரு, சட்டி, ஷாலு. ஓகே, அப்படியே இது சுடிதார் அப்படியே கழட்டி போட்டு போயிருக்காங்க. அண்ணா, நான் உங்கள் வீட்டில் தான் இவ்வளோ நேரம் இருந்துகிட்ருக்கேன். என்னை ஒரு ஆளாக மதிச்சு வாங்க என் முன்னாடி. இங்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா எப்போ வேணால் இடிஞ்சு கீழே வந்துடும். நான் உங்களை தேடி தான் வந்திருக்கேன். இதோட 4வது டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் பயப்படல, தைரியமாக தான் இருக்கேன். முடிஞ்சாலும் என் முன்னாடி வாங்க. சத்தம் கேட்டுச்சு மாடியில். யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது எனக்கு. கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். மாடியில் சவுண்ட் கேட்குது கைஸ். வீட்டுக்குள்ள கேட்குது. இங்கேயே லுக்கிங் சார் இருக்குது. யாரு சும்மா தொணத்தெல்லாம் சவுண்டு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. கீழே சவுண்டு கிடைச்சி காய்ஸ். இப்போ
அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா? முன்னாடி வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? யாரு யாரு? கீழே கேட்க சவுண்டு, மேலே எப்படி கதை உடஞ்சிச்சு? யாருமே இல்லை, சீரியஸாக யாருமே இல்லை. ட்ரைபோர்டு கையில் தனியாக போட்டுக்கிட்டு வந்துருச்சு. ட்ரெயின் சவுண்டு வேற பீதி கலப்புது எனக்கு. கதவு எப்படி கைஸ் அடைச்சிச்சு? ஐயோ கைஸ், இந்த ட்ரைபோர்டை மட்டும் என்னோட பேக்கில் வச்சுக்கிறேன். ஏன்னா இதை பிடிச்சிக்கிட்டு என்னால் வேலை பார்க்க முடியல. கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ எனக்கு இருக்க ஒரே வழி, ட்ரைபோர்டும் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ சீக்கிரம் கோஸ்ட்டோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான வழியை பார்க்குறேன். ஆனால் போன தடவை நான் வந்தபோது என் கேமராவில் மாட்டினீங்களே, நீங்கள் இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து என் முன்னாடி வாங்க. என்னை பார்த்தா பயமாக இருக்கா? நான் பையா இல்லை நீங்கள் பையா? சொல்லுங்கள். ஓகே கைஸ், சில அப்ளிகேஷன் ஏற்றிருக்கேன், அது மூலயமா அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். காற்றுக்கு எல்லாம் பிடிங்கிட்டு விழுவுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த ஆப் முழுக்க ப்ளே ஸ்டோர்லேயே நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷன் தான், மனிதனால் ஒரு ஃபிக்ஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் எல்லா வீடியோக்கும் நம்ம ஒரே மாதிரி காட்டிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் டைமாக நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ரியலி அந்த இடத்துல நமக்கு ரொம்பவே அந்த அப்ளிகேஷன் பயமாக இருந்துச்சு. இதை நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், வீட்லேயும் பேய் இருக்குன்னு காட்டுது. இந்த அப்ளிகேஷன் முழுக்க உண்மை கிடையாது, ஃபேக்கு தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி புதுசாக எழுதி பார்த்தேன். இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண வேணாம்னு தான் நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது பயமாக இருக்குது, சீரியஸாக பயமாக இருக்குது. கைஸ், லெஃப்ட் சைடு திருப்பி சொல்லுது கைஸ். சீரியஸாக லைட் இல்லைனா பயமாக இருக்குது எனக்கு. இங்கே நிற்கிறீங்களா நீங்கள்? பின்னாடி யாரும் வர மாதிரி இருக்கு. உண்மைதான ஆப்பு?
பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். இங்கே நிற்கிறீங்களா? என் முன்னாடி வாங்க. யாருமே இல்லையே. என் முன்னாடி வர முடியுமா? எஸ்ஸா கைஸ்? எஸ்ன்னு அதில் வருது. கேட்கல, திருப்பி சொல்லுங்க கைஸ். காணும் கைஸ், காண போயிடுச்சு. கைஸ் இங்கிட்டு வந்துருச்சா? சரி சீரியஸாக நான் இப்படி கத்துறேன்னு தப்படிச்சுக்காதீங்க. சீரியஸாக எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ இங்கே நிற்குதா? ஏன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? நான் கபடியா விளாட்றேன் உங்கள்கிட்ட. இங்கே நிஜமாலே ஆத்மா இருந்தினா அவனை தொல்லை பண்ணுறதுக்காக வரல கைஸ். நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியுதா? மூளையில் நின்றுருக்கேன். அப்போ தான் எதுவும் பின்னாடி வராதுன்றதுனால. யாரு அது? உங்கள் பேர் என்ன? சிக்னல் கட் ஆயிடுச்சு பாருங்க. இங்கே எடுத்துட்டுனா வருது. அம்மா சிக்னல் க்ளோஸா? இப்போ இங்கே இல்லை, வேற எங்கே இருக்காது. கைஸ் இங்கே நிற்கிதான். இங்கே நிற்கிறீங்களா? சீரியஸாக எனக்கு ஒட்டமாக நடுங்குது தெரியுங்களா? ஒரு மாதிரி காற்றடிக்கிறதுக்கும் இந்த இடத்துல இருந்தால் தான் அதை ஃபீல் உணர முடியும். இது ஒரு ஃபேக்கான சீரியஸாக சவுண்ட் வருது. நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். யாரு? ஏங்க நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பயும் நான் உங்களுக்கு பயப்படாமல் இங்கே நின்றுருக்கேன். நான் ஓடிட்டேனா? சொல்லுங்க. ஆனால் ஓடியா போயிட்டேன்? இங்கே நிற்கிறேன். என் முன்னாடி வாங்களேன், நேரடியாக வாங்க, என் முன்னாடி வாங்க, என் கேமராட்ட வாங்க. அவங்கள பார்த்து பயப்படல, வாங்க. சவுண்டு கிடைச்சு, ரியலாக சவுண்டு கிடைச்சு. இப்போ ஓகே கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன். எதுக்கும் நான் பார்த்துக்கிறேன். இந்த வாசலில் தான் நிற்கிதான்னு இதில் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நினச்சேன் எங்கே தான் நிற்கிறேன்னு. நீ நின்னா பயம் எனக்கு இது இல்லை, பயம் இல்லாச்சு பயப்படல. நான் முன்னாடியே போகிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன், போகிறேன். சரி என்னென்னமோ சவுண்ட் வந்துட்டுருக்கு. பொம்பளை பேய் மாதிரி இருக்கு பாருங்களேன். நாய் வேறு குழந்தை கைஸ். நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. ஓகே கேஸ், இங்கே கிளம்புறேன். சிக்னல் கோஸா? ஓகே, சிக்னல் கோஸ்டாகவே இருக்கட்டும். ஒரே நிமிஷம், நான் கேமரா அடித்து எதுக்கு நான் லைட் அடித்து பார்த்துக்கிறேன். கேமரா அடிச்சுன்ற வாயெல்லாம் உளருது சத்தியமாக.
ஓகே, இந்த இடத்துல ஏதாச்சும் ஆத்மா இருந்துன்னா இப்போ இந்த படிக்கட்டிட்ட வா பார்ப்போம். ஓகே வேலைக்கு ஆகாது, நான் இங்கேருந்து போகிறேன். முடிஞ்சால் நீ என்னை கூட யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வருவியா? கைஸ் கரெக்டாக பின்னாடி ஏதோ சவுண்டு கிடுச்சு கைஸ். மேலே ஏதோ கத்துனுச்சு, கீழே ஏதோ பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே கைஸ் நீங்கள் கிளம்புறேன். என்டிங் நான் அங்கிட்ட போய் கூட கொடுக்குறேன். கேமரா ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு சேஃப் தான். ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த வீடு. எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதும் சரி, இந்த டைம் வந்தபோதும் சரி, மன ரீதியாகவே ரொம்பவே பயந்தேன். ஏன்னா வந்து அப்போ தான் நான் எடுத்துகிட்டு ஒரு 2வது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து எடுக்கிறது. அப்போல்லாம் வேறு லெவல் பயத்தில் இருந்த இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் பழகி போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஏன் இந்த வீட்டை நான் பார்த்து பயந்தேன்றதுக்கு ரீசன் என்னென்னா, என் கனவுல அடிக்கடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வீடுனா அது இதுன்னு சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மொட்டை மாலில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிலே சொல்லுவேன், கனவுல அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வீடு தான் என்னை வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வரணுமான்னு. ஓகே, இப்போ இந்த டைமில் எப்படியாச்சும் உங்களுக்கு வீடியோ கொடுத்தே ஆகுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் திருப்பி வந்தேன். ஓகே எஸ், நிறைய விதமான சவுண்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அந்த வீடியோவில் எனக்கு கோஸ்ட் கேப்சர் ஆகும்போது நான் அந்த நேரில் பார்க்கல. அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் நேரில் எதுவும் பார்க்கல. எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். எப்படியும் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இதை கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு எதுவுமே தெரில, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் சவுண்ட்ஸ் கிளியராக வந்துச்சு. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போனோன்னே இன்னும் பயமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், ரொம்ப பேசி அறுவப்பட வேணாம். ஏன்னா போன வழியிலே ரொம்ப போட்டேன்ல, அதனால் ரொம்ப பேசி அறுவப்பட வேணாம். ஓகே கைஸ், நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் உங்கள் இதுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இப்போயே ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு வெறித்தனமான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பபாய், see you.